குட்டி கிரியேட்டர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மாறன் அரசின் வீரநாடு, வீரமன்னன் சேதுபதி. பண்டைய காலத்தில் வீரநாடு என்ற ராஜ்யத்தில் அன்பும் நியாயமும் நிறைந்த மன்னன் மாறன் ஆட்சி செய்தார். மாறன் மன்னன் தனது அறிவு மற்றும் பணிவிற்காகவும் மக்கள் மிகவும் நேசிக்கப்பட்டார். அவருக்கு சேதுபதி என்ற மகன் இருந்தார். அவர் தைரியம் மற்றும் அழகிற்காக பிரபலமாக இருந்தார். சேதுபதி திறமையான போர் வீரராக மட்டுமல்ல, ராஜ்யத்தில் நேர்மையான மாற்றங்களை கொண்டு வர விரும்பும் தீர்க்கதரிசியாகவும் இருந்தார். மாறன் மன்னனுக்கு மிகவும் வயதாகிவிட்டது. அப்போது சேதுபதி பல போர்களில் ராஜ்யத்தின் படைகளை வழிநடத்தினார். அவர்களின் நிலத்தை பாதுகாக்கவும் விரிவாக்கவும் அவரது தைரியமும் வீரமும் அவருக்கு மரியாதையும் பாராட்டையும் தந்தது. மாறன் மன்னன் மறைந்துவிட்டார். அதற்கு பிறகு சேதுபதி மன்னராக பொறுப்பேற்று தமது தந்தையின் மரியாதையையும் நிறைவேற்றவும் வீர நாட்டுக்கு செழிப்பை தரவும் உறுதியானார். மன்னர் சேதுபதி இளைய தலைமுறையின் திறனை நம்பினார். அவரது தந்தையின் ஆட்சியில் முதியவர்கள் முக்கிய பொறுப்புகளில் இருந்தார்கள். சேதுபதி விவசாயம், பள்ளிகள், நிதி மற்றும் பாதுகாப்பு போன்ற முக்கிய துறைகளில் இளைய தலைமுறையில் ஆர்வமுள்ள நபர்களை நியமித்தார். இந்த முடிவு ராஜ்யத்தில் புதிய ஆற்றல் மற்றும் யோசனைகளை ஊட்டியது மற்றும் சேதுபதி ஆட்சியில் அதிக நம்பிக்கையுடன் இருக்க தொடங்கினார்கள். ஆனால் இந்த மாற்றங்களில் அனைவரும் திருப்தியாக இருப்பதில்லை. ஒரு காலத்தில் சக்தி வாய்ந்த மற்றும் செல்வாக்கு மிக்க முதிய ஆட்சியாளர்கள் புறக்கணிக்கப்பட்டு மதிக்கப்படாதவர்கள் போல் உணர்ந்தார்கள். அவர்களின் ஒருவன் செலியன், முன்னாள் நிதி ஆளுநர். ராஜ்யத்தின் செல்வத்தை ஒழிப்பதில் ரகசியமாக ஈடுபட்டிருந்தார். தனது பதவியிலிருந்து நீக்கப்பட்டதில் கோபமாக இருந்தார். செலியன் மற்றும் பிற முதியவர்கள் ராஜ்யத்தில் குழப்பத்தை உருவாக்க திட்டமிட்டனர். விரைவில் வீர நாட்டில் விசித்திரமான நிகழ்வுகள் நடந்தது. விவசாய நிலங்கள் தீக்கு இரையாகியது. கால்நடைகள் மர்மமான முறையில் இறந்துவிட்டது மற்றும் திருட்டுகள் அதிகரித்தது. இளம் ஆளுநர்கள் இப்படிப்பட்ட நிகழ்வுகளை சமாளிக்க அனுபவங்கள் இல்லாமல் திணறியனர். அதற்கிடையில் மன்னர் சேதுபதிக்கு ராஜ்யத்தின் முழுவதும் உளவாளிகள் இருந்தனர். இதையெல்லாம் அவருக்கு தகவல் தெரிவித்தனர். உளவாளிகள் விரைவில் இந்த குழப்பத்திற்கு செலியன் மற்றும் புறக்கணிக்கப்பட்ட முதியவர்கள் பின்னால் இருப்பதை கண்டுபிடித்தனர். அவர்கள் சேதுபதி ஆட்சியை பாதித்து தாங்கள் இழந்த அதிகாரத்தை மீண்டும் பெறுவதற்காக இந்த நிகழ்வுகளை செய்தார்கள். சேதுபதி தனது ராஜ்யத்தை மற்றும் தனது இளம் ஆளுநர்களை பாதுகாக்க உறுதியாக இருந்தார். சதியாளர்களை எதிர்கொள்வதற்காக ஒரு திட்டத்தையும் தீட்டினார். ஒரு சவாலான நடவடிக்கையில் செலியன் மற்றும் அவரது சதிகாரர்கள் இளம் ஆளுநர்களை கடத்தி ஒரு தொலைவான குகையில் ஒளித்து வைத்தனர். யாரும் அறியாமல் அவர்களை ஒழிக்க திட்டமிட்டனர். கடத்தல் செய்தி சேதுபதியிடம் வந்து சேர்ந்தது. சேதுபதி தயங்காமல் அவர்களை தனியாக மீட்க முடிவெடுத்தார். இது அவரது உறுதியும் தைரியத்தையும் வெளிப்படுத்தியது. இருள் மூடிய இரவில் மன்னர் சேதுபதி இளம் ஆளுநர்களை அடைக்கப்பட்ட குகைக்கு சென்றார். 100க்கும் மேற்பட்ட வீரர்களால் சூழப்பட்டார். சேதுபதி தைரியமாக போராடினார். அவரது திறமை மற்றும் தைரியத்தையும் வைத்து அவர் வீரர்களை தோற்கடித்து இளம் ஆளுநர்களை விடுவித்தார்.
இளம் ஆளுநர்களை மீட்ட பிறகு சேதுபதி செலியன் மற்றும் அவரது சதிகாரர்களை எதிர்கொண்டார். அவர்களுக்கு தண்டனை கொடுக்காமல் அவர்களை ராஜ்யத்திலிருந்து நீக்க முடிவு செய்தார். இது அவரது தந்தையின் ஆட்சியில் அவர்களின் சேவையை மதிப்பதற்காக. இந்த கருணையின் செயல்பாடு சேதுபதியின் நல்ல குணம் வெளிப்பட்டது. மேலும் அவரது விவேகமான மற்றும் நியாயமான ஆட்சியின் கண்ணியம் நிலை பெறச் செய்தது. சதிகாரர்கள் வெளியேற்றப்பட்டு இளம் ஆளுநர்கள் பாதுகாப்பாக இருந்தார்கள். வீர நாட்டில் அமைதி மற்றும் ஒற்றுமை மீட்கப்பட்டது. ராஜ்ய மக்கள் சேதுபதியை மேலும் பாராட்டினர். அவரது தைரியம் மற்றும் விவேகம் காரணமாக அவரது ஆட்சியில் வீரநாடு செழித்தது மற்றும் இளைஞர்கள் இயக்கிய நிர்வாகம் ராஜ்யத்தின் ஒவ்வொரு மூலையும் செழிப்பும் மற்றும் புதுமையை கொண்டு வந்தது. சேதுபதியின் மரியாதை பாரம்பரியம் எதிர்கால தலைமுறைக்கு ஒரு ஊக்கமாக இருந்தது. மக்களும் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தார்கள். இந்த மாதிரி நீங்க நிறைய கதைகளை பார்க்கணும்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே குட்டி கிரியேட்டர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய் குட்டீஸ்.